என்னோடய ஸ்டைலில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூம் ரைஸ் தான். என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பேக்கெட் மஷ்ரூம், இதில் வந்து சின்ன வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறமா மல்லித்தலை, புதினா, இது எவ்வளோ எடுத்திருக்கேன். இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறமா ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, இது வந்து ஒரு பாதி வெங்காயம். ஸோ டோட்டலாக 2 பெரிய வெங்காயம், 1.5 டம்ளர் வந்து அரிசி போட போகிறேன், பாஸ்மதி அரிசி. இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து முதல்ல வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்கணும். இந்த டைம்லேயே உப்பு சேர்த்துக்கிடுறேன். வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, புதினா, மல்லி, அப்புறமா இஞ்சி, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நல்லா வதங்கிட்டு அப்படின்னு டார்க் கலரில் வரும். ஸோ இப்போ வந்து பச்சை கலரில் இருக்கா, இது வந்து நல்லா டார்க் கலரில் வரும். அப்போ நம்ம நல்லா வதங்கிச்சின்னு எடுத்துக்கலாம். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி, வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடுறேன். மீன்வாயில் 1.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன். நம்ம வதக்கி அரிசி போடுறதுக்கு வந்து கரெக்டான டைமாக இருக்கும். அரை ஸ்பூன் வந்து வத்தல் தூள் போடுறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். ஸோ இதான் மசாலா நான் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமும் உள்ளே சேர்த்துடலாம். ஸோ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியிலேயே மசாலா வெந்துடும். ஸோ நான் மூடி வச்சிடுறேன். இந்த டம்ளருக்கு தான் நான் 1.5 டம்ளர் வந்து பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். ஸோ 1.5 டம்ளருக்கு வந்து நான் 2.25 டம்ளர் வந்து தண்ணி வைக்க போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. நான் இப்போ அரிசி ஆட் பண்ணிடுறேன். ஸோ அரிசி வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் போட போகிறேன்.
ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்கலை. ஸோ இப்போ சாப்பிட வேண்டியதான். அடி பிடிக்கலை ரைஸ். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் வச்சு அப்படியே செட் ஆயிரும். ஸோ சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட ரெடி. நான் செஞ்ச அளவில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.